வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் செல்லப்போகும் தலம் வைணவ சமயத்தின் மிகப்பெரிய தலங்களில் ஒன்று, 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில். 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றைக் கொண்ட இந்த கோவில் பெருமாள் கோவில் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறது. வரதராஜ பெருமாள் கோவில் சோழர், பாண்டியர், நாயக்கர், விஜயநகர மன்னர்கள் என பல அரசர்களால் விரிவுபடுத்தப்பட்ட கோவில். முதலில் சோழர்கள் 11ஆம் நூற்றாண்டில் கட்டியதாக கருதப்படுகிறது. பெருமாள் இங்கு வரதராஜ பெருமாள் என அருள்பாலிக்கிறார். அதாவது பக்தர்களின் அனைத்து வரங்களையும் வழங்குபவர் என்பதே அர்த்தம். கோவில் அமைப்பு: காஞ்சிபுரம் நகரின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்த கோவில் 23 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 7 அடி உயரமான சிம்மாசனத்தில் பெருமாள் எழுந்தருளியிருப்பது தனிச்சிறப்பு. 40 அடி உயரமுள்ள 1000 தூண்கள் மண்டபம், விக்கிரகங்களின் சிற்பக்கலை, யாழி சவாரி தூண்கள் இவை அனைத்தும் பார்ப்பவரை மேமறக்கச் செய்கின்றன. அதிசயங்கள்: இந்த கோவிலின் மிக பிரபலமான அதிசயம் அதிசய அத்திவரதர். 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 48 நாட்களுக்கு மட்டுமே கோவில் குளத்திலிருந்து எழுந்தருளும் பெருமாள். அத்திவரதரின் தரிசனத்திற்காக உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வருகை தருகிறார்கள். கடைசியாக 2019இல் தரிசனம் நடந்தது. அடுத்த முறை 2059இல் நடைபெறும். பிரதான திருவிழாக்கள்: இங்கு வருடந்தோறும் பிரம்மோற்சவம் மிக விமர்சையாக நடைபெறுகிறது. பல்லக்கு சேவை, கார்த்திகை தீபம், பவித்ரோற்சவம் ஆகியவை பெருமாள் பக்தர்களை ஈர்க்கும் முக்கிய நிகழ்வுகள். பெருமாள் அருள்: வரதராஜ பெருமாள் தரிசனம் பெற்றால் கல்வியில் முன்னேற்றம், நல்ல வேலைவாய்ப்பு, குடும்பத்தில் அமைதி, செல்வ வளம் அனைத்தும் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இங்கு வந்து ஒருமுறை வரதராஜ பெருமாளே அருள் புரியணும் என்று மனமாற வேண்டினால் அந்த வேண்டுதல் எப்போதும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் அனுபவம். நண்பர்களே, இவ்வாறு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வரலாறும் சிற்பக்கலையும் தெய்வீக சக்தியும் நிறைந்த புண்ணிய ஸ்தலமாக விளங்குகிறது. நீங்கள் ஒரு நாள் காஞ்சிபுரம் சென்றால் கண்டிப்பாக இந்த கோவிலை தரிசிக்க மறக்காதீர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மற்றொரு புண்ணிய ஸ்தல வரலாற்றுடன் சந்திப்போம்.